பசங்க காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இப்படி செஞ்சு கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தேவையான அளவு பருப்பை 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த விசில் வர கேப்பில் பூசணிக்காய், பரங்கிக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இதில் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ காயையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வந்ததுக்கு அப்புறமா நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து சுட சுட குழம்பு விசில் விட்டு எடுத்த உடனேயே சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டு நான் இங்கே தாளிச்சு வச்சிருக்கிறதையும் செஞ்சால் சாம்பார் ரெடி. இந்த காயை மட்டும் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிட்டு அதோட சாம்பார் ஊற்றி அரிசியையும் சாதத்தையும் போட்டு கிளறினேன் அப்படின்னா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. நெய் ஆட் பண்ணி லஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வரும்.